ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஸ்மைலி சமையல் சேனலோட 100வது வீடியோ மட்டன் தால்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு எலும்புள்ள மட்டனை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். மட்டனை சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 7லிருந்து 8 விசில் வரைக்கும் மட்டனை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 100, கடலைப்பருப்பு 50 தண்ணி மூழ்கிற வரைக்கும் ஊற்றி சோக் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கரில் இந்த பருப்பை போட்டு வேற தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெயினான மட்டன் தால்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் 6, தக்காளி 1, பச்சை மிளகா 2, கத்திரிக்காய் 2, வாழைக்காய் 1, ஒரு சின்ன சைஸ் முருங்கைக்காய், இதை எல்லாத்தையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி இதோட சேர்த்துடலாம். ரெசிபிக்கு தேவையான உப்பு, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா காய்கறியோட மிக்ஸ் ஆகணும். எலும்பிச்சை சைஸுக்கு புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துடலாம். புளி கரைசல் சேர்த்தாச்சு. புளி கரைசலோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. வேக வச்ச எலும்பு தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னாவே சுவையான மட்டன் தால்சா ரெடி ஆகிடும். சூடாக சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் இது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.